ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வெர்சடைல் தமிழன் 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் பே வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கான இபி பில்லை ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷத்தில் சிம்பிளாக பே பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ண சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கூகுள் பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண ஹோம் பேஜில் ஜஸ்ட் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பில்ஸ் அண்ட் ரீசார்ஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு காமிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்டகரிஸ் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக கொடுத்துருப்பாங்க எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி உங்களுக்கு காமிக்கும். அப்படி காமிக்கலன்னா மேலே டாப்பில் சர்ச் பாரில் போய்ட்டு TNEB அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இபி கார்டு இருக்கும், அதாவது இபி அட்டை, கரண்ட் அட்டை இருக்கும். அந்த அட்டையிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்சியூமர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா ஆல்ரெடி நீங்கள் இபி பில் பே பண்ண அந்த பில்லில் கூட உங்கள் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஜன் கோடோட என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 02னா பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்ட் ரீஜன் கூட குறிக்கும். உங்களுக்கு ரீஜன் கோட் தெரியலன்னா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் கடலூர் ரீஜன் கோட் ஃபார் இபி சர்ச் பண்ண ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஜன் கோட் சூப்பராக காமிக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 9 டிஜிட் பார்த்தீங்கன்னா நம்பர் என்டர் பண்ணணும், இபி நம்பரை. அந்த நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிக் நேம் வந்து கேட்பாங்க. இந்த இடத்துல நேம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கண்டினியூன்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஃபைண்டிங் ஏ மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜில் இப்படி தான் ஷோ ஆகும், ஃபவுண்ட் ஏ மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய இபி நம்பர், கன்சியூமர் நம்பர் பார்த்தீங்கன்னா எந்த நேம் கூட லிங்க் ஆகிருக்கும் அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் வந்து காமிக்கும். ஜஸ்ட் அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உங்களோட வீட்டு இபி நம்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அகைன் லோடிங் ஆகிட்டு நம்மளோட இபி கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் பே அக்கௌண்ட் கூட லிங்க் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பே பண்ணக்கூடிய அந்த டியூ அமௌண்ட் வந்து காமிக்கும் எவ்வளோன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மந்த் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் எப்போன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. கரண்ட் பில் கட்டுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. கீழே பார்த்தீங்கன்னா பே பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினா போதும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு ஷோ ஆகும் பேமெண்ட் பண்ணுற டீட்டெயிலு. ஜஸ்ட் நீங்கள் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய UPI பின்னை வந்து என்டர் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்படி தான் காமிக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் எல்லாமே டீட்டெயிலாக காமிக்கும். டாப்பில் கம்ப்ளீட்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் உங்கள் இபி கனெக்ஷன் கூட உங்களுடைய மொபைல் நம்பர், மெயில் ஐடி லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் இபி பில்லு பார்த்தீங்கன்னா ரிசிப்டாக PDF சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஈஸியாக நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிசீவ் ஆன மாதிரி நம்மளுக்கு ஒரு SMS சென்ட் பண்ணுவாங்க நம்ம லிங்க்டு மொபைல் நம்பருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்.